ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்னதாக அவுட்டிங் போடுறோம். இன்றைக்கி ஒரு சின்ன vlog தான். இதுவும் யாருன்னா என் பையனுக்கு தான். பின்னாடி அவன் தூங்குறான். ஒரு சின்னதாக ஒரு வெக்கேஷன் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். பக்கத்தில் தான், வேறு எங்கே தூரமெல்லாம் இல்லை. வெக்கேஷன் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க். நம்ம கிண்டியில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க் போகிறோம். இன்னொன்று கொஞ்சம் லாங்காக போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் போகிற மாதிரி தான் அதையும் வீடியோ போடுறேன். இது சும்மா சில்ட்ரன்ஸ் பார்க் போகிறோம். அங்கே என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். அங்கே சின்ன சின்ன ஐட்டம்லாம் ஏதோ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க பொழுது, அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை யாரும் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட்டால் ரொம்ப ஒரு உத்வேகமாக இருக்கும். எப்படி தமிழ் நல்லா இருக்கா? ஓகே கைஸ், வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். என் பையன் தான் போகணும்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். பட் அவன் பாருங்க போகலான்ட்டு நல்லா படுத்து தூங்குறாரு சார். ஆனால் உண்மையிலே சொல்லணும், வெயில் கொளுத்து அடிக்குது. இன்னும் அக்னி கூட ஸ்டார்ட் ஆகல. பயங்கரமா வெயில் அடிக்குது கைஸ். இந்த வெயில தாங்கவும் முடியல. காரை எடுக்கிற ஓபன் பண்ண கை வச்சா தக 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 தகன்னு அப்படியே கொதிக்குது காரு. அந்த அளவு வெயில் அடிக்குது. முடியல. பைக்ல போறது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ எங்கேயுமே மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் இந்த மத்தியான டைம்ல வெளியே போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. கார்னா ஓகே, ஏசி போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், செம்ம வெயிலா இருக்கு. ஓகே, நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் போயிட்டு அங்கே ஏதாவது புதுசாக இருந்தால் நாங்கள் காமிக்கிறாங்க. ஒரு அனிமேஷன் பார்த்தோம். நானும் என் பையனும் தான் இதை பார்த்துட்டு இருந்தோம். அனிமேஷன் ஷோன்னு ஒன்று போயிட்டுருக்கு. அது என்னென்னா, அது உள்ளே போனால் நம்மளை வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனில் இருந்து நம்மக்கிட்ட அனிமல்ஸ்லாம் நம்மக்கிட்ட வர்ற மாதிரி ஒரு ஷோ பார்த்தோம். அது என் பையன் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு அது போகணுன்னா நாங்கள் அது ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ பார்க்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. ஸோ அதை நேரடியாக நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் மைக்கை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் கைஸ் வீட்டில். மேபி நாங்கள் அங்கே போய் போடும்போது கொஞ்சம் க்ரௌடில் சவுண்ட் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஆடியோ வீடியோ குவாலிட்டியோட சூப்பராக கொடுக்குறோம், ஓகேங்களா? அப்படியே வாங்க கண்டினியூஸ் பண்ணுவோம். இது பக்கத்தில் தான் இருக்குது. நான் நல்லா பேசிகிட்டே வருவேன். கொஞ்சம் தூரமாக போனால் நல்லா பேசிகிட்டே வரலாம். ஆனால் இது வந்து நம்ம கிண்டி தானே. நான் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நந்தம்பாக்கம் வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான், 4 to 5 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு அங்கே என்னென்ன இருக்குலான்னு சொல்லி பார்ப்போம். ஏதோ பாம்பு பண்ணலாம் இருக்குன்னாங்களே, அதெல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வாங்க கைஸ் போவோம். இன்னைக்கு லீவ் டைம்னால ரஷ்ஷாக இருக்குமானு தெரியல. கண்டிப்பாக ரஷ்ஷாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் டவுட் படவே தேவையில்லை. ஏன்னா என் குட்டி வாண்டே இவ்வளோ பண்ணுது. இதோ இவனோட கொஞ்சம் பெரிய பசங்க 2-3 பசங்க வீட்டில் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப அடம் பிடிக்குங்க. கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு தொல்லை இருந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க கூட்டிட்டு தான் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கூட்டத்தில் நம்ம வந்து போகிறோம். மேபி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டைமு கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கலாம். ஆனால் அப்படி தான் நினச்சி ஒரு இடத்துக்கு போனோம், ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போனோம். அங்கே செம்ம க்ரௌடாக தான் இருந்தது. மேபி இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கலாம். இல்லைன்னா வெறித்தனமான ஆளுங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க, என் பையன் மாதிரி. ஆனால் அவர் வெறித்தனமாக வந்து பின்னாடி பார்த்து தூங்கிட்டு இருக்காரு. ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பாய். நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு என்ட்ரன்ஸில் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸா? இது எக்ஸிட் போலப்பா. இது உள்ள போனேன். எக்ஸிட்டா? இது உள்ள தான் போகணும். இது உள்ள தானா? ஆனால் ஒரு கேட் தானே ஓப்பனில் இருக்கு. டியூஸ்டே ஹாலிடே, சில்ட்ரன்ஸ் பார்க் டியூஸ்டே ஹாலிடே. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது உள்ள தான் போகிறாங்க. ரிவர்ஸ் எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். அவன் ஏன் போக மாட்டேறாரு? ஒரே வே தானா இதுக்கு? சில்ட்ரன்ஸ் பார்க் வெளியவே என்னென்ன இருக்கு? டீர் இருக்கு, மேலேயும் டீர். வெளியே ஃபுல்லாக டீராகவே வச்சுருக்காங்க. டீர் அண்ட் பீகாக், ஸ்னேக்ஸ் எல்லாமே இருக்குங்க. உள்ள போய் என்னெல்லாம் ஒரிஜினலாக இருக்குன்னு பார்க்கலாம். வெளியே வந்து பொம்மை படம் போட்டிருக்காங்க. நம்ம உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டோம். கிண்டி நேஷ்னல் பார்க்கு உள்ளே வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் இன்னும் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணுறாங்க. ப்ளஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சிட்டிக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய காடு இருக்குன்னா அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து கிண்டி பார்க்கில் தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க கிண்டி பார்க் வந்து ஒரு சாதாரண ஒரு பார்க் அப்படின்னு, ஆனால் இதை சுற்றி பெரிய காடு. பெரிய உள்ளே போனீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஏன்னா என்சிசிக்கு ஒரு வாட்டி என் காலேஜில் கூப்பிட்டு போனாங்க. பெரிய காடு. இதுக்குள்ளே தான் ஆளுநர் மாளிகையும் ஏதோ ஒரு சேஃப் ஹவுஸ் இது உள்ளே இருக்குது. நாங்கள் அது பார்த்தோம். அதுவும் ரொம்ப தூரம் போனோம். ட்ரக்கிங் மாதிரி உள்ளே கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஹவுஸ் மாதிரி இருந்தது, நாங்கள் பார்த்தோம். இது மிகப்பெரிய காடு. இதுக்கு ஒரு தனி என்ட்ரன்ஸே இருக்குது அதுக்குள்ளே போகிறதுக்கு, அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு.
இது பாத்தீங்களா டைனோசர். அந்த காலத்துல நான் வரும்போது டைனோசர் இருக்கும். இங்க ஒரு டைனோசர் இருக்கும். அதுக்கப்புறம் செத்த காலேஜ் நம்ம அந்த அல்சமால் கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அங்க ஒரு டைனோசர் இருக்கும். ஓகே. ஓ கார் பார்க்கிங் பைசாவா? ₹50 சார் பார்க்கிங். பார்க்கிங் ₹50 கூகுள் பே இருக்கா? இல்லை சார் கேஷ் தான். இப்போ கொடுக்கணுமா வரும்போது கொடுக்கணுமா? ஐயோ இப்போ கேஷ் எதுவும் இல்லையே. கூகுள் பே பண்ணிட்டா? இல்லை நான் வரும்போது நான் அங்கே எடுத்து இல்லை, நீங்கள் டவுன் கொடுங்க. அங்கே கிடையாது சொல்லிட்டேன். அங்கே டிக்கெட் கவுண்டரில் கேஷ் தான். சரி நான் எடுத்து நீங்கள் போங்க, நீங்கள் போய் போட்டுங்க, வரும்போது நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து கேஷ் இல்லை, அங்கே கிடையாது. சரி நான் அப்போ போட்டு நான் வெளியே போய் எடுத்துருவேன். போங்க. கேஷ் இவர் எப்பயுமே வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்காரா, கையில் கேஷ் எடுத்துட்டு வரல, ஏடிஎம் போக மாட்டோம். சரி எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கனால அந்த ஒரு திமிர்ல வந்துடுறது நாங்க. டிஜிட்டல் இந்தியா நாங்க. ஸோ இப்போ என்னன்றாங்க, வெளியே ஓடுப்பா நீ காசு எடுத்துருவாப்பா அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல, இங்கே வண்டியை விட்டுட்டு பார்க்கிங் பண்ண சொல்லிக்கிட்டாங்க, போயிட்டு எடுத்துட்டு வரணும். போயிட்டு எடுத்துட்டு வரேன். சில பேர்லாம் அது கூட பண்ண விட மாட்டாங்க. பரவாயில்லைங்க, ஓகே பார்க்கிங் பண்ணிட்டு நீங்க போய் எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அந்த காட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அது காட்டு இந்த பக்கம் தான் இந்த ஒரு ரூட் இருக்கு. பார்க்கிங் ஏரியா உள்ள ஏதோ ஒரு ஆளுநர் மாளிகை இவர் பார்த்தாராம். இங்க நல்ல ஒரு ஆலமரம்லாம் இருக்கு, பெரிய ஆலமரம். ஓ உள்ள போகணுமா? இன்னும் உள்ள போகணும் போல. நல்லா இருக்குல்ல இது? ஏய் அதான் சொல்றேன் பாரு, இது உள்ள அப்படியே போனா காடு மாதிரி இருக்கும். நான் போய் பார்த்துருக்கேன். பத்தியா எவ்வளவு போகுது பாரு. இங்க விடு. பார்க்கிங்ன்ட்டு ஒரு ஒதுக்கல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பார்க்கிங் கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய கார் இவ்வளோ பெரிய இடம் இருக்குல்ல, அப்படியே விட்டுறலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காங்க. பார்க்குற பழக்கத்தை ஓகே. நாங்கள் இப்போ பார்க் பண்ணியாச்சு, போயிட்டு என்ன இருக்குன்ட்டு உள்ளே வந்து அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறோம். ஓகே பை பாய். பார்க்கிங் கூட போகிறோம், ஸ்டாப் விட்டுட்டு ஸ்டாப். சரி நீ இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறியா? நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நம்ம உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் சொன்ன அந்த காடு பாருங்கள், இந்த வழியாக தான் போகும். இந்த ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா பின்னாடி, அந்த வழியாக நம்ம போயிட்டு என்னென்னா ஒரு பெரிய காடு வரும். நம்மளுக்கே தெரியாது சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய காடான்னு. நல்ல காமாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. லொக்கேஷனே சூப்பராக இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க்கில் உள்ள. வா இவர் பார்த்தீங்களா, சில்ட்ரன்ஸ் பார்க் போகணும்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி எழுந்து மூஞ்செல்லாம் வீங்கி போய் கிடக்குது. சரி உள்ளே போவோமா? சரி வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறோம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு. ஆனால் மேபி உள்ளே நிறைய வாட்டி போயிருக்கோம், அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே போனீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்டாக. நாங்கள் போனது ஒரு 12 இயர்ஸ் பிஃபோர். 12 இயர்ஸ் பிஃபோர் போனோம், நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது போனோம். 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் பிஃபோர் போனால் இப்போ ஒன்றுமே இருக்காதுன்றார். இப்போ வந்து பார்த்தாரான்னு தெரில, நேற்று வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லி பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போமே. அதே மாதிரி ஒரு டைனோசர் வெளியே இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக. மஞ்சள் கலரில் மலைப்பாம்பு இங்கெல்லாம் பத்துட்டு இருக்குதா, பயங்கரமாக இருக்குது. என்ன சுத்தா அதெல்லாம் என்னது பார்த்தியா? டேய் அதெல்லாம் என்னதுடா? இப்போ கிட்ட விட்டா அதை போய் வச்சு நோண்டுவான் பொம்மை மாதிரி. இதோடா இந்த எல்லோ கலரில் இருக்குப்ப, இதோ அங்கெல்லாம் படுத்து கிடக்குது. இது பேர் இது, அது என்ன பாம்புன்னு போய் பார்ப்போம். போ, இது என்ன ஸ்னேக் அப்படியே பாருங்க. உடல் வெண்மை என்பது என்ன, எப்படி தோன்றுகின்றது, என்னென்னோ போட்டுருக்காங்க பாம்புக்கு டெஃபினிஷன். ஆனால் பயங்கரமாக தான் பத்துக்கிடுது. ஒரு பாம்பு 10 அடி இருக்கும் போல இருந்துச்சுவா, ஒரு பாம்பு 10 அடி இருக்கும் போல. இது போய் வேணா ரியாக்ஷன் வேணா பண்ணி விட்டுருவாங்க. எங்கே பாம்பு இருக்குது? எத்தனை பாம்புடா இருக்குது ஸ்மிதா? ஸ்மிதா எத்தனை பாம்பு டோட்டல்? 4 பாம்பு இருக்கா? என்ன இது இத்தனை அடியில் மலை பாம்பை வச்சிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நல்ல பாம்பு. ஆஹா இதுதான்யா நல்ல பாம்பு. இங்கே பேர் ஸ்மிதா அங்கெல்லாம் படுத்து கிடக்குது பாரா, எத்தனை கிடக்குதுடா. நல்ல பாம்பா இதுதான். இதை பார்த்தாலே பயமாக இருக்குதே. இது கண்ணாடி விரியன் அங்கே படுத்து கிடக்குது.
இங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் கார்னரில் படுத்துக்கிட்டு. நீ போய் கிட்ட வேணா போய் ரியாக்ஷன் பண்ணி பாரு, சீருதா இல்லையா பதுங்குதான்னு பார்ப்போம். இது பேர் கண்ணாடி விரியன். இது என்னது? கட்டு விரியன். இது உள்ள இருக்கு, பானைக்குள்ள இருக்கு கட்டு விரியன். இங்க பாரு அதோட டெஃபினிஷன் கட்டு விரியன். நஸ்மிதா இங்கே இதுதான் சுருட்டு விரியனா. எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தியா பாம்பு, ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுதான் பண்ணுறேன், வேறு என்ன பண்ணுறேன். க்ரௌடை பாருங்கள், இந்த பாம்பு பண்ணைக்கு இவ்வளோ க்ரௌடு. இன்னும் மெயின் என்ட்ரன்ஸ் திறந்தா இன்னும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கூட்டம். இது பாம்பு நினச்ச பொம்மை, பிளாஸ்டிக் ஸ்டேக்ஸா எல்லாம் ஒரிஜினல். உனக்கு ஏதாவது ஒரிஜினல் மாதிரி தெரியுதா? பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறத பார்க்க எல்லாம் ஒரிஜினல் தான், ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்குல்ல. இது ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கு. ஆமாம், அது எப்படி தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ரியாக்ஷன் கொடுக்கும்? இது என்ன பாம்பு? விஷம் உமிழும் நாகமா? இது என்ன கருநாகமா? ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் பேர் இல்லை போ தெரியல. இதுவும் விஷம் உமிழும் நாகம் போட்டிருக்கு, அதுவும் விஷம் உமிழும் நாகம் தான் போட்டிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் பேர் தெரியாத ஒரு நாகம் வர பிளாக் கலரில் இருக்கும். இங்கே இருக்கிறது பால் ஆமையா. ஆமை தெரியுதான் தெரியல, அந்த மூலையில் பத்து கிடக்குது தெரியல. இதில் அதோ அந்த மூலையில் பத்து கிடக்குது. இதுதான் அமெரிக்கன் பச்சை ஓனாய். நானோ சாப்பிடுது அமெரிக்கன் பச்சை ஓனாய். அப்புறம் பெரிய பள்ளி மாதிரி இருக்கு பாரு சுதா. என்னடா இது? அது அமெரிக்கன் லிசர்டா? ஓனாய் ஓனாய். அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய ஓனா தான் இருக்குமா? இதுதான் சாரா பாம்பு. சாரா பாம்பு வேறு அந்த பக்கம் படுத்துக்கிறது போய் அத்தினி தலையை தூக்கிட்டு எல்லாமே வருது. இதுதான் சாரா பாம்பு. ஆஹா, இந்த பாம்பு பண்ணக்குள்ளே அழகான விநாயகர் கோயிலெலாம் வச்சுருக்காங்க சார். அழகாக விநாயகர் கோயில். இப்போ பார்த்து வரைக்கும் நீ என்ன நினைக்கிறேன்? ஏன் வேஸ்ட் ஆஃப் காசு? இந்த மாதிரி பாம்பெல்லாம் நீ பார்த்துருக்கியா? அவன் பார்த்ததில்ல ஸ்மிதா. நீ என்னடா நினைக்கிற? பாம்பெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? இந்தியன் ராக் பைத்தான். வெயிலுக்கு பெரிய மலைப்பாம்பு அங்கே சுருண்டு பத்து கிடக்குது. பெரிய மலைப்பாம்பு ஸ்மிதா, பெரிய மலைப்பாம்புல. ஓ, டிராயிங்லாம் பண்ணி தராங்க. என்ன காஸ்ட்டா? அவ்வளோ அழகாக டிராயிங்ஸ் பண்ணுறாரு. டிராயிங்ஸ் நம்மளை அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி கொடுக்குறாங்க. மக்களே, ஒரே ஒரு மலைப்பாம்புக்கு எவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. அந்தளவு சைஸும் பெருசாக இருக்குது இந்த மலைப்பாம்பு. அப்பா பாருங்க, நகருது பாருங்கள். வந்து எல்லாமே பார்க்குது. கிட்ட வரும்பொழுது மலைப்பாம்பு. நெக்ஸ்ட்டு ஸ்மிதா ஸ்விம்மிங் பூல் கேட்கலாம். நம்ம ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்கு வந்தோம், ஆனால் சில்ட்ரன்ஸ் பார்க்கு இங்கே ஓப்பனில் இல்லை. இனோவேஷன் நடந்துட்டுன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த பாம்பு பண்ணன்னு ஒன்று இருக்குது, அதுதான் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். கிட்டத்தட்ட 2 பேருக்கு 80 ருபீஸ் வாங்கி உள்ளே போனோம். ஓகே பார்க்கலாம், ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதுவும் இல்லாமல் வெயில் ரொம்ப ஜாஸ்தி கைஸ், முடியலை. இந்த பையனால் இங்கே வந்துட்டு ரொம்ப காண்டாக தான் இருக்குது. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வெயில் தாங்க முடியல. வாங்க நம்ம காரில் போய் ஏசியை போட்டு நம்ம பேசுவோம். ஹாய் காய்ஸ், இப்போ தான் எனக்கு உயிரே வந்தது. வெளியே செம்ம வெயில், முடியலை என்னால், பயங்கரமாக முடியல. ஓகே, தூங்கி எழுந்துட்டோம். போய் பாம்பு பண்ணையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். சில்ட்ரன்ஸ் பார்க் இல்லை, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவ்வளோதான், நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஓகே கேஸ், ஒரு ½ hour ட்ரிப் தான் இது. ரொம்ப நேரம்லாம் இழுக்கவே இல்லை. போனோம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour. 3 o'clock உள்ளே போனோம், 4 o'clock வெளியே வந்துட்டோம். ஒரு 1 hourல எல்லாமே பார்த்துட்டோம். அவ்வளோ பெருசாக இல்லை. அது மெயினாக அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் ஓப்பன் பண்ண தான் உங்களுக்கு நிறைய அந்த வண்டலூர் ஜூ மாதிரி இருக்கும், மினி ஜூ மாதிரி இருக்கும். நம்ம போய் எல்லாமே பார்க்கலாம். இங்கே எதுவுமே இல்லை, வேறு பாம்பு பண்ண மட்டும் இருக்குது ஒரு சின்னதாக. போய் பார்த்தோம், ஓகே தான், ஓரளவு நல்லா தான் இருந்தது. சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தான். இது சில்ட்ரன்ஸ் பார்க் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வரது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். வராதீங்க, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் தான் ஆகுமே தவிர. எல்லாருமே அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குன்னு சொல்லி நம்பி தான் நிறைய பேர் வராங்க. ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ் பார்க் இல்லை. ஓகே, சில்ட்ரன்ஸ் பார்க் ஓப்பன் பண்ணுறப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன்.
ஓகே गाइस முச்சலாமா சிவா வீடியோ டைகர் இல்ல என் பையன் டைகர் இல்லன்னு கேக்குறான் இல்ல மெயின் பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருக்கும் டைகர்லாம் சில்ட்ரன்ஸ் பார்க் ஓபன்ல இல்ல பா ரெனோவேட் பண்றாங்களாம் நான் ஆல்ரெடி வண்டலூர் ஜூ கூட்டி போயிட்டு உன்னை நான் காட்டுறேன் டைகர் லயன் எல்லாத்தையும் காட்டுறேன் அது ரொம்ப பெருசா இருக்கும் வெயில் இல்லாத மாதிரி போய் பார்ப்போம் ஓகே गाइस இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் யாருன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானும் தட்டிக்கோங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் गाइस நம்ம சேர்ந்து எல்லாரும் முன்னுக்கு வருவோம் ஓகே गाइस பாய் Smita say bye.